தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2024-25 தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 1,00,000 மாணவர்களுக்கு ரூபாய் 2,500 கோடி கல்வி கடன், கடைக்கோடி மனிதருக்கும் நல வாழ்வு. இங்கே பேசிய காஞ்சிபுரம் மாநகர அமைப்பாளர் திரு சிவகுமார் அவர்கள் சிறப்பாக பேசினார்கள். எந்த தடங்களும் இன்றி அதுக்காக நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். மிகச் சிறப்பாக பேசியிருந்தீங்க. அதேபோல் திரு கிருஷ்ணகுமார் அவர்கள், விடுதலை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் மிகச் சிறப்பாக உரையாற்றியிருந்தார். அவருக்கு இந்த நேரத்துடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன் என்ன செஞ்சு கொடுத்தேன்னு கடைசி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை. செஞ்சு கொடுத்ததை மறந்துடணும், அதுதான் நல்லது. அதேபோல் நம்முடைய புதுச்சேரி மாநில அமைப்பாளர் திரு சம்பத் அவர்களும் சிறப்பாக உரையாற்றினார்கள். அதேபோல் இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொடுக்கக்கூடிய சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களும் மிகச் சிறப்பாக பேசினார்கள். தேர்தல் பணிக்குழுல இடம் வாங்கி கொடுத்துருங்க, போதும், எங்களுக்கு சீட்டெல்லாம் வேணாம் அவரே பேசிட்டார். எனக்கு எந்த பாகமும் கிடையாது. அப்படிதானே சொன்னீங்க? இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலம் மீண்டும் உங்களை எல்லாம் இங்க சென்னையில சந்திப்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. இங்கே நடைபெற்று வருவது ஒரு மிக சிறப்பான ஒரு சந்திப்பு, மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமாக நான் கருதுகின்றேன். என்றால் இன்று இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நம்முடைய கழக தலைவர் டாக்டர் கலைஞருடைய நினைவிடம், பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவிடத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் இன்று மாலை 6:45 மணி அளவில் திறந்து வைக்க இருக்கிறார்கள். மிகவும் அருமையாக வந்திருக்கிறது, மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. நான் 2 நாட்கள் முன்பு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நீங்க அத்தனை பேரையும் இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு தயவு செய்து அந்த நிகழ்ச்சியும் கலந்து நீங்கள் சிறப்பிக்க வேண்டும், இளைஞரின் சார்பாக சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் அழைப்பதற்காக இங்கே நான் கூறியிருக்கின்றோம். இளைஞர்களுடைய மாநாட்டின் வெற்றிக்காக ஏற்கனவே நம்முடைய குறிஞ்சி இல்லத்துல உங்களை எல்லாம் சந்தித்து என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நாம் அத்தனை பேரும் பரிமாறிக்கொண்டோம். இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சியும் குறிஞ்சியிலே நடத்திடலாமோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நம்ம அன்பத்தை மறந்துடுவோமோ, அதனால இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு அனுபவத்திலே வச்சிருவோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, உங்களை சந்திச்சு விட்டு சென்ற வாரம் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு இளைஞர்களுடைய மாநாட்டிற்காக உழைத்த துணை நின்ற தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், பல்வேறு அணிகளுடைய தலைவர்கள், செயலாளர்கள் அழைத்து அவர்களுக்கும் இளைஞர்களின் சார்பாக நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டினோம். இந்த சூழல்ல இன்னைக்கு அன்பரசு இந்த கூட்டம் ஏன் நடத்தப்படுகின்றது என்ற நோக்கம் உங்களுக்கு தெரியும். 3 நோக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இளைஞர் அணிக்கு அடுத்தடுத்த பணிகள் காத்திருக்கின்றன. இளைஞரின் அடுத்து என்ன செய்ய போகின்றோம் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. மிகப்பெரிய ஒரு சிறந்த எந்த ஒரு தவறான செய்தியோ ஒரு மற்றவங்களாம் எதிர்கட்சியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம மிகச்சிறப்பாக ஒரு எழுச்சி மாநாடாக, கொள்கை மாநாடாக நடத்தி கொடுத்து காட்டிருக்கிறோம். ஏன்னா கலைஞர்கள் எப்பொழுதுமே சொல்வார், இருக்கின்ற அணிகளிலேயே முதன்மையான அணி இளைஞர் அணி தான் அப்படின்னு கலைஞர் சொல்வார். பலமுறை பாருங்க, அதை நம்ம செஞ்சு காட்டியிருக்கிறோம். நம்முடைய கழகத்தினர் மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியினர் கூட இப்போ கழக இளைஞர் அணி அடுத்து என்ன செய்ய போறாங்க, என்ன தீர்மானம் நிறைவேற்ற போறாங்க, என்ன போராட்டம் பண்ண போறாங்க, என்ன அடுத்த விஷயம் என்ன கையில் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம கட்சி மட்டும் இல்ல, அனைத்து எதிர்கட்சியும் நம்மளதான் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்முடைய இளைஞர் அணிக்கு ஒரு சிறப்பு செய்திருக்கு. அதற்கு காரணம் இளைஞரணி தம்பிமார்களுடைய உழைப்பு தான், வேற ஒன்று. அந்த அளவுக்கு நம்ம சிறப்பா சேலத்துல இளைஞரணி மாநாட்டம் நடத்தி முடிச்சிருக்கிறோம். அடுத்து என்னென்ன வேலைகள் இருக்கு? இல்லம் தோறும் இளைஞரணி. முதல்ல கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நம்முடைய கழக தலைவர் மாநாட்டில் சொன்னது போல, நான் இப்போ செயலாளர் இருந்தாலும் இந்த இளைஞர் அணிக்கு எப்பொழுதுமே நிரந்தர செயலாளர்னா, பிராண்ட் அம்பாசிடர்னா அது நம்முடைய தலைவர் தான். அவருடைய பிறந்த நாள் வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அந்த பிறந்த நாளை மக்கள் பயன்படும் வகையில கொண்டாட வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய கழகத்தாருடைய பிறந்தநாள் மார்ச் 1ஆம் தேதி இளைஞர் எழுச்சி நாளாக 2013 இருந்து கொண்டாடி வருகின்றோம். அதே போல இந்த முறையும் இளைஞர் எழுச்சி நாள் அப்படின்ற பேர்ல தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.